எல்லோருக்கும் வணக்கம். தீபாவளி விடுமுறைக்கு போயிட்டு போகும்போது ரயிலில் தான் போனோம். வரும்போதும் அதே ரயிலில் தான் திரும்பி வர வேண்டியதாயிருச்சு. போகும்போது இரவு அப்படின்றதுனால இயற்கை காட்சிகளை கேரளாவிலேயே செல்லும்போது பெரும்பாலும் ரசிக்க முடியல. ஆனால் வரும்போது பகல் வேலை அப்படின்றதுனால நல்லாவே அதை ரசித்து பார்க்கணும். அதை பார்க்கும்போது மனசில் எந்த அளவுக்கு இயற்கை காட்சியோட தாக்கம் இருந்துச்சோ, அதே அளவுக்கு மனிதனால் செய்யப்பட்ட அந்த குப்பைகளை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. தொடர் வண்டியோட அந்த தண்டவாளத்திலிருந்து நம்முடைய அந்த இயற்கை காட்சிகளை பதிவு செய்யும் பொழுது, தண்டவாளத்தின் இருபுறமும் அந்த பயணிகள் பயணிக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு அந்த பொருளை அப்படியே கண்டபடி தூக்கி எறிஞ்சிருக்காங்க. தண்டவாளத்தோட 2 பக்கமே பார்த்தீங்கன்னா, ஒரு வரிசையா அப்படியே குப்பையா தான் சிதறி கிடக்கு. இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இயற்கை காட்சிகள மட்டும் பாதிக்குதில்ல, அந்த இயற்கையோட அமைப்புகளையுமே பாதிக்குது. ரயில்வே நிர்வாகம் குப்பைகள மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு குப்பை தொட்டிகள்லாம் வச்சிருக்காங்க. நம்ம அத கொஞ்சம் கூட மனதில எடுத்துக்காம, கண்டபடி சாப்பிட்டுட்டு அத உடனடியா தூக்கி வீசுறது ஒரு நல்ல பண்பாடாகாது. எனவே பொறுப்பா நீங்க சாப்பிடக்கூடிய குப்பைகள அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க குப்பை தொட்டியில வைங்க. அதான் ஒரு பொறுப்பான செயல்பாடா இருக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல ரயிலோ அல்லது பேருந்தோ எதில பயணிக்கக்கூடிய பயணிகளா இருந்தாலும், குப்பை தொட்டிகள அதுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல தான் நீங்க போடணும். அப்படிதான் கழிவுகள் மேலாண்மை பண்ண முடியும். எல்லாரும் ஒற்றுமையா ஒரு விடயத்த கையில எடுக்கும் பொழுது தான் இந்த சமூகமும் சரி, இந்த நாடும் சரி தூய்மையா மலரும். தூய்மைக்காவலர்கள் தான் அந்த விடயத்த எடுத்து செஞ்சு சரி பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. உங்களோட குப்பைகள நீங்க அதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல வைக்கும்பொழுது, அதற்கான பணியாளர்கள் அத அப்புறப்படுத்துவாங்க. அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றியாவும் இருக்கும். முறைப்படி அந்த கழிவுகளை கையாண்டு, அது வீடா இருந்தாலும் சரி, பயணிக்கும்போது இந்த சாலைகளா இருந்தாலும் செய்றது தான் பெற்றோரோ அல்லது கல்லாதவரோ ஒரு பொறுப்பான மனிதர்களுக்கு ஒரு நல்ல செயல்பாடா இருக்கும். எல்லாரும் பொறுப்பா நடந்துங்க. குப்பைகள முறையா அப்புறப்படுத்துங்க. இயற்கைகளையும், இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டும். எல்லாரும் அக்கறையுடன் செயல்படுங்க. நன்றி.